ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டி படத்தில் நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் நடிச்சிருக்காரு இல்லைங்களா. தான் குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு போகிறாரு. ஓரளவுக்கு குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் போக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து அவங்க ஃபேமிலியோட அவர் செட்டில் ஆகுறாரு. அதே போல் தான் நம்ம மல்லகுண்டா பஞ்சாயத்தில் நாற்றம்பள்ளி சைடில் இருக்கிறவங்க நிறைய பேர் எக்ஸட்ரா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தான் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு போயிட்டு கஷ்டப்படுறாங்க. வருஷ கணக்கில் கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்ம பஞ்சாயத்தில் நம்ம சைடில் இவ்வளோ பேர் இருக்கும்போது நான் மட்டும் ஜாலியாக இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நானும் ஃபாரினுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது. நான் பயோடாட்டா ரெடி பண்ணுறதுக்கே நிறைய கடன் ஆகிப்போச்சு. அவ்வளோ பயோடாட்டா ரெடி பண்ணியிருக்கேன். டெல்லி வரைக்கும் போயிருக்கேன். கடனை வாங்கிக்கிட்டு டெல்லி வரைக்கும் போயிருக்கேன். என்னோடய கை காசெல்லாம் கிடையாது. கையிலன்னு காசு இருந்தால் தானே. கடனை வாங்கி தான் நான் வந்து நிறையா ரெடி பண்ணியிருக்கேன். போக முடியல. காசு ஏமாந்து போனது தான் மிச்சம். மெடிக்கல் போயிருக்கிறேன். எல்லாமே காசு ஏமாற்றிட்டாங்க. நிறையா ஏமாந்து போனேன். யார் ஏமாத்துறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. காசு கடனை வாங்கினது தான் தெரியுது தவிர அந்த காசை யார் ஏமாத்துறாங்கன்னே தெரியறதில்ல. அந்தளவுக்கு ஏமாந்து போயிட்டேன். நிறைய பேர் வந்து உனக்கு என்னப்பா யூடியூப்பில் சம்பாதிக்கிற, ஊர்லேயே ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு. யூடியூப்பில் நான் வீடியோ மட்டும் தான் சும்மா போடுவேன். நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க அப்படின்றதுக்காக தான் வீடியோ போட்டேன். மற்றபடி எல்லாம் எனக்கு யூடியூப்பில் வருமானமெல்லாம் வரல. அப்படியே யூடியூப்பில் வருமானம் வந்தாக்கா நான் மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? நிறைய பேர் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா என்ன? யூடியூப்பில் எல்லாம் வருமானம் இல்லை. இப்போ இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரினில் ஓரளவுக்கு செட்டில் ஆனவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் கொடுங்க. கண்டிப்பாக செஞ்சுட்டு நான் இந்த தமிழ்நாடை விட்டு அங்கே வந்து கஷ்டப்பட்டு தான் குடும்பத்தினுடைய கடத்தெல்லாம் கழிச்சிட்டு மற்றவங்கள போல் ஓரளவுக்கான அண்டர்ஸ்டாண்டிங். கடனை அழிச்சிட்டா போதும். கஷ்டத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, கடன் இல்லாமல் இருக்கணும். என் கடனெல்லாம் கழிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறேன். ஏதாச்சும் பாருங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். ஃபாரினுக்கு நம்மளுக்கும் வாய்ப்பு கிடைச்சா கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.